குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் 5ஓட ஓவர்வியூ கிளாஸ். ஓகே, நம்ம வந்து குரூப் 1க்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தோம்னா வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் 5ஓட ஓவர்வியூ கிளாஸ். டெஸ்ட் 5க்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எந்த ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பேர்ட் வியூலேருந்து ஒரு மேலேருந்து பார்க்குற மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒரு டாப்பிக்கில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னு அதை தேடி படிக்க வேண்டியது உங்களோட வேலை. நீங்க யூடியூப் பார்ப்பீங்களா, ஸ்கூல் புக் படிப்பீங்களா, யாருக்கிட்ட கத்துப்பீங்களான்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிடணும். அதுல தான் கேள்வி டெஸ்ட்ல கேட்பாங்க. ஸோ இந்த வாரம் என்ன டெஸ்ட் வைக்க போறன்றதை பார்ப்போம். ஸோ யாராச்சும் புதுசா இருந்தோம்னா நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வைக்கிறோம் குரூப் 1க்கு. ஓகே, இப்போ வரக்கூடிய அந்த குரூப் 1க்கு யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படி விருப்பம் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இல்ல இந்த டெஸ்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இது 5th டெஸ்ட். ஓகேவா, லாஸ்ட் 4th டெஸ்ட் முடிஞ்சது. அதுல வந்து பார்த்தோம்னா 190+ எடுத்திருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா அது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். ஸோ அதனால உங்களோட நேர்மையான மார்க்கை போடுங்க. உங்களுக்கு 130 வந்தாலும் சரி, 120 இருந்தாலும் சரி, எவ்வளவு மார்க் வருதோ அதை நீங்க போல்ல போடுங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணுன்றதுக்காக அப்படி போடாதீங்க. ஓகேவா, ஏன்னா 190+ அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இம்பாசிபிள். ஓகே, அவங்கள சீக்கிரம் யாராலும் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால கொஞ்சம் நேர்மையா இருக்கும் நம்ம டெஸ்ட்ல. உங்களுக்கு என்ன மார்க் வருதோ அதை நீங்க போடுங்க. ஓகே, இன்னைக்கு நைட் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடலாம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நேர்மையா போட்டா கரெக்டா இருக்கும். ஸோ புரியும் நினைக்கிறேன். சரி, நம்ம பார்க்கலாம் என்னென்ன பார்க்கலாம்னு இந்த வாரம். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூனிட் 9ல வந்து பார்த்தோம்னா ஒரு பாதி சிலபஸும், இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்துல பார்த்தோம்னா ஒரு பாதி சிலபஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் அக்டோபர், நவம்பர். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றவங்க. அதே போல இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா பெய்ட் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. ஒன்ஸ் அவங்களாம் எழுதி முடிச்சுட்டு டெஸ்ட் ஓவர் ஆனோன்னா ஜென்ரலா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மற்றவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இவ்வளவு நம்ம எல்லாருக்கும் ஓப்பனா வச்சோம். பட் இப்போ பெய்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். பட் ஒரு நாள் லேட்டா கிடைக்கும். ஓகேவா, இப்போ அவங்கள எழுதி முடிச்சோன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தருவோம். ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம் என்ன படிக்கணுன்றது நான் சொல்றேன். இதை வச்சு நீ பே பண்ணாலும் சரி, பே பண்ணாலும் சரி, இதை வச்சு உங்களால முழுசா படிக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமில என்னெல்லாம் படிக்கணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். எந்த ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணணும், அதுக்குள்ள என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்றதை நான் ஜென்ரலா சொல்லிடுறேன். அதை நீங்க ஃபுல்லா எடுத்துக்க. சரி, பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தோம்னா வைட்டேஜ். ஸோ வைட்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 to 20 கொஸ்டின் இந்த ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 15, 21 வந்திருக்கு. ஸோ நான் ஆவரேஜ் பார்த்தோம்னா 15 கொஸ்டின்ஸ் வருது. அதே போல யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மாறிக்கினே தான் இருக்கு. ஒரு 10 கொஸ்டினுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 10, குறைஞ்சபட்சம் ஒரு 8, 7 யூனிட் 9. ஸோ ஆக மொத்தம் இந்த 2 டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்த போர்ஷன்ல உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ 25 கொஸ்டின்ஸ்ன்ற போது கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, 1/8 இருக்கு. 25 கொஸ்டின்ஸ் 200ல 25 கொஸ்டின்ஸ் இருப்போது. ஸோ இந்த டெஸ்ட்டும் அடுத்த டெஸ்ட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா உங்களால ஒரு 25 மார்க் எடுக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூல் புக் சோர்ஸ். அதே போல ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் புக் படிச்சா போதும், இது படிச்சா போதும், லெசன் வைஸ்னு. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி சொல்ல போறோம். ஓகேவா, என்னென்ன படிக்கணும், என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றத நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த ஸ்கூல் புக் எல்லாம் ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணீங்க. இப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஓகேவா, இதுக்கு நீங்க என்ன படிக்கணும்னா 9th ஸ்டாண்டர்ட் 9வதுல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனு, 10வதுல இருக்கக்கூடிய எக்கானமி செகண்ட் லெசன், 11th இருக்கக்கூடிய எக்கானமி இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்துல 7வது லெசன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பிடிஎஃப் நான் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். நம்ம இப்படி போக வேணாம். இது எல்லாரும் ஜென்ரலா இருக்க ஒரு அப்ரோச். நம்ம கொஞ்சம் மாத்தி போவோம். என்னெல்லாம் படிக்கணுன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தெரியுதுங்களா இல்லாம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இதுல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க படிக்காம போக கூடாது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்கக்கூடிய அதிகமான ஏரியாஸ் இதுதான். ஸோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன இயல்புகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தோம்னா உலக அளவுல எத்தனாவது பெரிய பொருளாதாரம்,
அப்படி பாத்தீங்கன்னா 5வது பெரிய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்துல மையமா இருக்கக்கூடியது என்ன பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை தான் மையமா இருக்கும். 50% ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது அவங்கதான். இதை தாண்டி விவசாயத்தை பத்தியும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை பத்தியும் நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. இதெல்லாம் எந்த புக்ல இருக்குன்னா உங்களுக்கு இந்தியன் எக்கானமி 11th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட்ல 7வது லெசன்ல இந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடிக்கடி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்திய பொருளாதாரத்துல வந்து நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. ஸோ இந்திய பொருளாதாரன்றது ஒரு மிக்சடு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து பிரைவேட்டா இருப்பாங்க, ஒரு பக்கம் பப்ளிக்கா இருப்பாங்க, தனியாரா இருப்பாங்க, ஒரு பக்கம் அரசாங்க நிறுவனமா இருக்கும். இது 2 பேரும் சேர்ந்துதான் இந்திய பொருளாதாரம் வந்து கட்டமைச்சாங்க. ஒவ்வொரு நாட்டுல வந்து பார்த்தோம்னா தனித்தனியா இருக்கும். பிரைவேட் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யூஎஸ்ல, ரஷ்யா, சைனா போன்ற இடத்துல கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. ஆனா இங்க வந்து இந்தியாவில பொறுத்தவரைக்கும் ரெண்டுத்தையும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி கீழே வரக்கூடிய முக்கியமான டாபிக் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இதுல நீங்க வந்து இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகளை பத்தி படிப்பீங்க. ஓகேவா? 2வது, ஒரு டெவலப்டு நாடுனா எப்படி இருக்கும், ஒரு டெவலப்பிங் நாடுனா எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெவலப்டு நாட்டுல பொருளாதாரம் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும், உட்கட்டமைப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், நாட்டோட மக்களோட தரம், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அந்த லிவிங் இருக்குல்ல, வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களோட +1 புக்ல ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும். ஒரு புக்ல பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் போட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு இருக்கும். ஒரு வளர்ந்த நாடுனா இப்படிலாம் இருக்கணும், அதிகமான ஜிடிபி சர்வீஸ் செக்டார்ல இருந்து இருக்கும், மக்கள் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தோட மற்ற தொழில் அதிகமான நாட்டம் வந்து செலுத்துவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கொஞ்சம் செழுமையா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை படிச்சீங்க, அதெல்லாம் டெவலப்டு நாடு. அதே போல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா டெவலப்பிங் நாடு, ஒரு வளரக்கூடிய நாடு. ஸோ இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஒரு டெவலப்பிங் நாடு எப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸை மாத்தி மாத்தி கேட்பாங்க. அடுத்து டெமோகிராபிக் டிவிடெண்ட் வந்து படிக்கணும். இந்தியாவோட மக்கள் தொகையில இருக்கக்கூடிய பண்புகளை பத்தி நீங்க படிக்கணும். என்னென்னலாம் படிக்கணும்னா இந்தியாவோட சைஸ் உலக அளவுல பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்தியா 2வது இடம், அதை படிப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதெல்லாம் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், இயர் ஆஃப் கிரேட் டிவைட், ஓகேவா? இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் படிப்போம். 1921, 1951, 1961. ஸோ இதெல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த இயர் எந்தெந்த டிவைடுன்றது, கிரேட் டிவைட்னா ஏன் அது வந்து அந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. பர்த் ரேட், டெத் ரேட், முக்கியமா வந்து பார்த்தா பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், அதோட ஃபார்முலா என்ன, 1000 பேருக்கு எத்தனை பேர் பிறகுறாங்க பர்த் ரேட், 1000 பேருக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க டெத் ரேட், அந்த மாதிரி பர்த் ரேட், டெத் ரேட் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து டென்சிட்டி, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு டென்சிட்டி தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா 382 பேர் இருக்கும் இப்போ. அதே தமிழ்நாட்டுல 555 பேர் இருக்கும். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே எல்லா பாயிண்ட்டும் நீங்க 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி பாருங்க. இது அப்படியே உங்களுக்கு சிலபஸை முடிச்சிடும். அதுக்கு செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம், பெண்களுக்கு இணையா எத்தனை பெண்கள் இருக்காங்க, எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கு, எந்த ஸ்டேட் கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமா இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் கம்மியா இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாடு லெவல்லையும் சரி இந்திய லெவல்லையும் சரி இந்த பாலின விகிதத்தை தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப இந்தியாவில ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய மாநிலம்னா ஹரியானான்னு தெரியணும். 1000 பேருக்கு இந்தியாவில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 940 பேர். இதே வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கும், 996 நினைக்கிறேன். ஓகே, தமிழ்நாட்டுல 996 1000 பேருக்கு. இதே கேரளால பார்த்தோம்னா கேரளால 1084 பேர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்ஸ் ரேஷியோ, அது லிட்ரஸி ரேட், இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தறிவு, தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க, இந்தியாவில் பெண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன கேப், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இங்க எவ்வளவு நாள் ஒருத்தர் வந்து பிறந்தாங்கன்னா எவ்வளவு நாள் இங்கே உயிர் வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 67 வயசு இருக்கும், அவங்க சராசரியா உயிர் வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இது எல்லாமே ஃபீச்சர்ஸ்ல வரும். இதுக்கடுத்து இந்த லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட், அதிக படிப்பறிவு உள்ள மாநிலம், படிப்பறிவு குறைவா இருக்கக்கூடிய மாநிலம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது எல்லாமே நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமில உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் நீங்க படிக்கணும். இதுக்கு நீங்க என்ன ரெஃபர் பண்ணலாம்னா இந்தியன் எக்கானமில +1 புக்ல 7th லெசன் அது ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த சிலபஸ் ஓவர். இதுல இருந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வந்துடும். ஸோ செவன்த் இது தாண்டி 10th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட் சில விஷயங்கள் இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்லயும் அது ஒரு மேலோட்டம் படிச்சுங்க. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 6 to 10ல உண்மையா இருக்காது, கான்செப்ட் இருக்காது. அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்தா பெரிய விஷயம் தான். +1 +2 தான் வந்து எக்கானமில
நிறைய வரும். ஸோ இவ்வளவுதான் இதுல படிக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து சாட்ல வந்து சொல்லுங்க. இது கிளியரா நான் சொன்னது? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, புரிஞ்சிச்சா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே, சரி. அடுத்து நான் பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா 5 இயர் மாடல். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்க ஸ்கூல் புக்ல போய் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு +2ல 11வது லெசனும் +1ல 8th லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த லெசன்ஸ் வந்து அந்த லெசன்ல போய் பாருங்க. அந்த லெசன்ல வந்து உங்களுக்கு போதாது, அதுல இருக்கிற கண்டென்ட் போதில்லைன்னா நீங்க இன்டர்நெட் வந்து சோர்ஸ் பண்ணுங்க. ஓகே, இன்டர்நெட்ல ஜஸ்ட் 5 இயர் மாடல் அடிங்க யூபிஎஸ்சி. ஓகே, ஜஸ்ட் 5 இயர் மாடல் 5 இயர் பிளான் யூபிஎஸ்சி அடிங்க. ஏகப்பட்ட யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ் வரும், அதுல இருந்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, திஸ்டி ஐஎஸ் வரும், அந்த மாதிரி விஷன் ஐஎஸ் வரும். எது வருது இல்ல விக்கிபீடியா, அதெல்லாம் படிச்சுங்க. என்னென்னலாம் படிக்கணும் பார்த்தோம்னா இந்த 12 5 இயர் பிளானும் படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 5 இயர் பிளான் எங்க இருந்து எடுத்தாங்க? ரஷ்யால இருந்து எடுத்தோம். அந்த முதல்ல உலகத்துக்கே அது வந்து கேட்பாங்க அடிக்கடி. அதுக்கு இந்த 12 5 இயர் பிளான் கேட்பாங்க. என்ன நல்லா கேட்பாங்கன்னா மாடல் நேம். சிலத்துக்குலாம் வந்து மாடல் நேம் இருக்கும். இப்ப முதல் 5 இயர் பிளான்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும், இரண்டாவது 5 இயர் பிளான் அதுக்கு ஒரு பேர் இருக்கும், மூணாவதுக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி மாடல் நேம் எது எதுக்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் பாருங்க, அது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு இயர் முக்கியமா வந்து இப்போ 8வது 5 இயர் பிளான்னா உங்களுக்கு இயர் வந்து தெரியணும். இந்த வருஷம் டு இந்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு 8th 5 இயர் பிளான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, 1992 டு 1997. இது செகண்ட் 5 இயர் பிளான் உங்களுக்கு தெரியணும், 56 டு 61, 1956 டு 61. அந்த மாதிரி 5 இயர் பிளான் இயர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட அப்ஜெக்டிவ், ஒவ்வொரு 5 இயர் பிளானும் ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கி இருக்கும். ஓகேவா? இந்த 5 இயர் பிளானை வந்து நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இதை வளர்ச்சி அடையலாம், செல்ஃப் ரிலையன்ஸ், நம்ம வந்து பார்த்து தன்னிறைவு அடையணும், அப்படிலாம் வந்து நிறைய அப்ஜெக்டிவ் சொல்லியிருப்பாங்க, எய்ம் சொல்லியிருப்பாங்க. எய்மை பொறுத்தவரை சிம்பிளா ஒரு 4 வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் எய்ம் இருக்கும், 4 வார்த்தை இருக்கும். அந்த எய்மை தெரிஞ்சு வச்சுங்க. டார்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல 3.6 ஜிடிபி வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் டார்கெட். எவ்வளவு டார்கெட் பண்ணாங்க? ஆனா வந்து பார்த்தோம்னா சாரி, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தா 2.1 ஜிடிபின்னு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம், 3.6 நம்ம கிடைச்சிருக்கோம். ஸோ அதோட அச்சீவ்மெண்ட் எப்படின்னா, நம்ம எவ்வளவு ஜிடிபி டார்கெட் பண்ணோம், அது அச்சீவ்மெண்ட், அது அச்சீவ் ஆச்சா இல்லையா? சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு? இது தாண்டி சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு 5 இயர் பிளான்லயும் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எல்பிஜி, இதை வந்து எந்த 5 இயர் பிளான்ல கொண்டு வந்தாங்க சொல்லியிருப்பாங்க. கரிபி அட்டோ, இது எந்த 5 இயர் பிளான்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கார்கில் யோஜனா, இது எந்த 5 இயர் பிளான் கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அது எந்த 5 இயர் பிளான் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுதான், நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கினா போதும் 5 இயர் பிளான்ல, அதுவே போதுமானது. ஸோ நீங்க ஸ்கூல் புக்கை பாருங்க, ஸ்கூல் புக்ல பத்தலைன்னா விக்கிபீடியா இல்லை ஏதோ ஒரு யூபிஎஸ்சி சோர்ஸ்ல அந்த 5 இயர் பிளான் மாடலு, வருஷம், அது அப்ஜெக்டிவ், தீம். ஏன்னா அடிக்கடி இந்த தீம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஒவ்வொரு 5 இயர் பிளான்லயும் வந்து பார்த்தோம்னா அதோட தீம் வந்து கேட்பாங்க. தீமோ இல்லைன்னா எய்ம், அதை வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த 12வது 5 இயர் பிளான்ல பார்த்தோம்னு வச்சுங்க, அதோட தீம் அல்லது எய்ம் பார்த்தோம்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் growth அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தீமை கொடுத்துருவாங்க. அந்த தீமை கொடுத்துட்டு இது என்ன 5 இயர் பிளான் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க தேடி படிங்க. ஸோ இந்த 12 5 இயர் பிளானை நீங்க படிச்சே ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவுதானா பார்த்தோம்னா இல்ல. அடுத்து என்ன படிக்க போறோம்னா பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷனை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, பிளானிங் கமிஷன் எப்ப ஆரம்பிச்சாங்க, டேட் தெரியணும். மார்ச் 15 1950 டேட்டுக்கும் தெரியணும். ஓகேவா? டேட் ரொம்ப முக்கியம். அதே போல இது எப்ப டிசால்வ் பண்ணாங்க தெரியணும். ஆகஸ்ட் 17 2014, இந்த டேட், 2 டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, இதோட அமைப்பு எப்படி இருக்கு. ஸோ சேர்மன் இருக்காரு, டெபுட்டி சேர்மன் இருக்காங்க, பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரு, இதோட ஒர்க்கிங் மாடல் எப்படி, இதுக்கு யாரு சேர்மேனு, யாரு டெப்டி சேர்மேனு, இதோட கம்போசிஷன், இதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க, இதோட ஃபங்க்ஷன், இதோட வேலை என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க. இது தாண்டி நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இது எப்ப ஆரம்பிச்சாங்க? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆகஸ்ட் 6 1952 ஆரம்பிச்சாங்க. இதோட நோக்கம் என்ன? 5 இயர் பிளானுக்கு சப்போர்ட் பண்றது. 5 இயர் பிளானுக்கு எந்தெந்த 5 ஆண்டு திட்டம்லாம் நம்ம உருவாக்கணும்ன்றது சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுலயே வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுங்க, கம்போசிஷன் தெரிஞ்சு வச்சுங்க, அப்ஜெக்டிவ் தெரிஞ்சு வச்சுங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கும். ஓகேவா? இந்த என்டிசி, ஓகே, தேசிய வளர்ச்சி குழு, ஓகே, அடுத்து தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கவுன்சில். ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பார்த்தோம்னா 4th 5 இயர் பிளான்ல 1965ல உருவாக்கி இருப்பாங்க. இது எதுக்குன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ். இங்க வந்து பார்த்தோம்னா
இந்த 5 இயர் பிளான், இந்த 5 ஆண்டு திட்டத்தை சக்சஸ் பண்றதுக்கு டெக்னிக்கலா ஆளுங்க, இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ஓகேவா, நிறைய நிறைய எக்கனாமிஸ்ட் இவங்களெல்லாம் வந்து கொண்டு வராங்க. முக்கியமா வந்து இதோட சேர்மேன், ஓகே, சேர்மேனு, டெபுட்டி சேர்மேனு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. யார் ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மேன், கடைசி டெபுட்டி சேர்மேன் யாரு, ஓகே. அதுக்கடுத்து டேட் எப்ப ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டினா வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நித்தி ஆயோக். ஓகே, நித்தி ஆயோக பொறுத்தவரைக்கும் எப்ப ஆரம்பிச்சாங்க, 1/1/2015 ஆரம்பிச்சாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, நித்திக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. கம்போசிஷன், இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ பிரைம் மினிஸ்டர் சேர்மனா இருப்பாரு, வைஸ் சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பாரு, 5 வந்து ஃபுல் டைம் மெம்பர் இருப்பாங்க, 2 பார்ட் டைம் மெம்பர் இருப்பாங்க, ஓகேவா. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து முக்கியமா பார்த்தோம்னா இதோட ஃபங்க்ஷன், இதோட வேலை என்ன. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் ரிப்போர்ட். இந்த நித்தி ஆயோகா பார்த்தோம்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க, ஓகேவா. காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து இந்தியா அளவுல நித்தி ஆயோகா வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட், இண்டெக்ஸ், உங்களுக்கு எதுவுமே தெரியல, நேரம் நித்தி ஆயோகா வெப்சைட் போயிடுங்க. அதுல போயிட்டு மோர்ல ரிப்போர்ட்னு இருக்கும், அது தொட்டோன்னா உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட் வந்துடும். மோஸ்ட்லி ரிப்போர்ட் உள்ளெல்லாம் படிக்க தேவையில்ல, இந்த ரிப்போர்ட் நித்தி ஆயோகா வர்றாங்கன்னு தெரிஞ்சா போதும். இதை தாண்டி நித்தி ஆயோகா சில இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அட்டல் இனோவேஷன் மிஷன், அட்டல் லேப்ஸ், அட்டல் டிங்கரிங் லேப், இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நித்தி ஆயோகா ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் ஆரம்பிச்சாங்க, இவங்களோட செயல்பாடு என்ன இருக்கு, இதை தாண்டி இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த 15 வருஷம் பிளானு, 3 வருஷம் ஆக்ஷன் பிளானு, 7 வருஷம் பிளான், அந்த மாதிரி ஒரு 3 பிளான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க, வேற எதுவும் டீப்பாலாம் போய் படிக்க தேவை. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சா போதும் நித்தி ஆயோகா. இதை தாண்டி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல இருக்கக்கூடிய வைஸ் சேர்மேன். எப்பவுமே தெரியும், சேர்மேன்னா யாரு, பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ நரேந்திர மோடி தான், அப்பவும் சரி இப்பவும் சரி. ஆனா இந்த வைஸ் சேர்மன் மாறிக்கினே இருப்பாங்க. ஸோ அந்த வைஸ் சேர்மனும் சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓகேவா. இப்ப சிஇஓ வந்து பார்த்தோம்னா பரமேஸ்வர், இல்ல இப்ப சிஇஓ மாட்டாங்க, ஓகே. யாருக்காச்சும் தெரியுமா இப்ப சிஇஓ யாரு, சுப்பிரமணியர் சம்திங், யாருக்காச்சும் தெரியுமா இப்போ நித்தி ஆயோகோட சிஇஓ யார். யாருக்குன்னு தெரியல, சரி ஓகே, நெட்ல தேடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து நித்தி ஆயோகா. ஸோ நித்தி ஆயோகா நீங்க படிக்க வேண்டியது இதுதான். பிளானிங் கமிஷன் இவ்வளவு படிச்சா போதும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்லயும் கவர் ஆயிடும். ஸ்கூல் புக் தாண்டி சப்போஸ் இது பாயிண்ட் இது நான் சொன்னது ஸ்கூல் புக்ல நீங்க நெட்ல தேடி படிச்சீங்க. ஸோ இவ்வளவுதான் நித்தி ஆயோகா. இதுதான் இந்த ஒரு பேஜ்ல நீங்க படிக்க வேண்டியது இவ்வளவு. அடுத்து நீங்க படிக்க போது நேஷனல் இன்கம். சாரி, நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. இந்த வார்த்தை வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, உங்க சிலபஸ் எடுத்து பார்த்தா இருக்காது, நேஷனல் இன்கம்ன்றது இருக்காது. ஆனா ஒரு நாடுனா அதோட பொருளாதாரத்தை எவ்வளவுன்றதை கூட்டணும், அதுக்கு நேஷனல் இன்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க நேஷனல் இன்கம் படிச்சுதான் ஆகணும், ஸ்கூல் புக்ல இல்லைன்னா கூட. ஸோ இது வந்து நீங்க என்ன எங்க ரெஃபர் பண்ணலாம், +1 புக், ஓகேவா. சாரி, +2 புக்ல வந்து பார்த்தோம்னா செகண்ட் லெசன்ல உங்களுக்கு நேஷனல் இன்கம்னு ஒரு லெசன் வரும். அந்த லெசனுக்கு இதை படிச்சா போதும், அதுல இருக்கிறது நீங்க நல்லா படிச்சா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன, பெர் கேபிட்டல் இன்கம்னா என்ன, பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், அதுவும் யூடியூப்ல இருக்கும், பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 3 மெத்தட் ஜிடிபி கால்குலேட் பண்றது, அந்த 3 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் மெத்தடு, வேல்யூ ஆடட் மெத்தட், ஒரு 3 மெத்தட் சொல்லுவாங்க. 3 மெத்தட் தெரிஞ்சு வச்சுங்க. கிராஸ் வேல்யூ ஆடட்னா என்ன, ஓகே, ஜிவின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர். இப்போ வந்து பார்த்தோம்னா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும். அதனால வந்து கரெக்டான வளர்ச்சியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜிடிபில கால்குலேட் பண்றது யாருன்னா என்எஸ்ஓ, ஓகேவா. அந்த என்எஸ்ஓ பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. என்எஸ்ஓ எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஸ்கூல் புத்தகத்திலேயே இருக்கும். ஓகே, நீங்க எதை ரெஃபர் பண்றீங்கன்னா +2ல செகண்ட் லெசன் இந்திய பொருளாதாரத்துல +2 செகண்ட் லெசன், ஓகே, அதுல வந்து இருக்கும் நேஷனல் இன்கம்னு. ஸோ இதெல்லாம் படிச்சா போதுமானது. அடுத்து ஆர்பிஐ, பேங்கிங். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ பத்தி படிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் எத்தனை ஆர்பிஐயோட வரலாறு, முதல்ல ஆர்பிஐ எப்ப ஆரம்பிச்சாங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஆரம்பிச்சு நீ தெரியணும், ஓகேவா. இது வந்து அம்பேத்கர் அவரோட தீசிஸ் மூலமா உருவாக்கப்பட்டது. இந்த ஆர்பிஐ வந்து யாரு யாரு உருவாக்க சொன்னாங்கன்னா ஹில்டன் இன் கமிஷன், அவங்க தான் வந்து ஆர்பிஐ இந்தியாவுக்கு உருவாக்க சொல்லியிருப்பாங்க.
ஆர்பிஐ உருவாக்கும் போது எப்படி எப்ப உருவாக்குனாங்க, அது ஹெட் குவார்டர் எப்படி மாத்தினாங்க, ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாரு, ஆஸ்போன் ஸ்மித்னு சொல்லுவாங்க அப்போ. அதே போல இந்திய சுதந்திரம் அடைஞ்சோன்னா ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப யாரு கவர்னர்? ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சீங்க. அதுக்கடுத்து முக்கியமா பார்த்தோம்னா அதோட வரலாறு, ஹிஸ்டரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா அதோட கம்போசிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ கவர்னர் இருப்பாரு, அவர் கீழே வந்து பார்த்தா டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் கவர்னர்? ஒரு கவர்னர், டெபுட்டி கவர்னர், இதோட ஹெட் ஆஃபீஸ்லாம் எங்க இருக்கு? ஸோ மொத்தம் ஒரு 4 ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அது தெரிஞ்சு வச்சுங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்கா, ஆர்பிஐ கவர்னர் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த கவர்னரை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அதே போல ஆர்பிஐ கவர்னருக்கு டேர்ம் 3 வருஷம். ஓகே, அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. ஹெட் குவார்டர் பொறுத்த வரைக்கும் 4 ஹெட் குவார்டர் இருக்கும் ஆர்பிஐக்கு. சென்னை, கல்கத்தா, பாம்பே, நியூ டெல்லி. ஸோ இந்த 4 ஹெட் குவார்டர். இதுதாண்டி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கும். இப்போ முதல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்னர் பிஎம்ஆ மாறி இருப்பார். ஓகே, ஆர்பிஐ கவர்னரா இருந்தவர் பிஎம்ஆ மாறி இருப்பார், யார் அவர்? அதே மாதிரிலாம் உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ இதே வந்து பார்த்தா எந்த ஒரு பெண்ணும் வந்து, எந்த ஒரு விமனும் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ கவர்னரா இருந்தது இல்லை இது வரைக்கும். ஆனா டெபுட்டி கவர்னரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தால நீங்க தெரிஞ்சு வச்சீங்க ஆர்பிஐ பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன், ஆர்பிஐயோட வேலை என்ன, ஓகேவா? ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களோட ஸ்கூல் புத்தகம் +2 புக்லயே இருக்கும். ஓகே, எந்த லெசன் பார்த்தோம்னா ஆர்பிஐ. ஸோ +2 6வது லெசன். ஓகேவா? +2ல 6வது லெசன் உங்களுக்கு டீட்டெயிலா ஆர்பிஐ கவர்னரை பத்தி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனை பத்தி இருக்கும். என்னென்ன ஃபங்க்ஷன், காயின்ஸ் வெளியிடுறாங்க, இங்க இருக்கக்கூடிய மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றாங்க, பணத்தை வந்து மக்கமா கண்ட்ரோல் பண்றாங்க, பேங்க்குக்கு லைசன்ஸ் தராங்க, கவர்மெண்ட்டுக்கு பேங்கர்ஸா இருப்பாங்க. அது மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. அதுக்கடுத்து கிரெடிட் ரெகுலேட்டரி. இங்க இருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்த்தோம்னா பணவீக்கம் ஆகாம, இன்ஃபிளேஷன் ஆகாம அந்த பணத்தை மார்க்கெட்ல கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். ஸோ அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு 2 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோஸும் இருக்கும், யூடியூப்ல பாத்துக்கலாம். பழைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்க படிச்சுக்கலாம், இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டினா என்ன. ஸோ குவான்டிட்டி, இந்த காசோட இது அதிகமாகவும் கம்மியாகவும் பாத்துக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்பிஐ பண்ணக்கூடியது தான். ஸோ இதுக்கு நீங்க ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டிய மானிட்டரி பாலிசி. ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசினா என்ன, அதோட சேர்மன் என்ன, மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்ன, இதோட அப்ஜெக்டிவ், இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங், டைப்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. இதுல வந்து சீப் இருக்கும். ஓகேவா? ஒன்னு வந்து பார்த்தோம்னா சீப், இன்னொன்னு எக்ஸ்பென்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஸ், சீப். அந்த மாதிரி ஒண்ணு வந்து சுருக்கம், இன்னொன்னு அதிகமா பணத்தையே வந்து கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வராது, இன்னொன்னு பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இவ்வளவு நீங்க ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து கமர்ஷியல் பேங்க். இங்க இருக்கக்கூடிய வணிக வணிக இப்ப இங்க இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க் தான். ஸோ இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? முக்கியமா வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் பேங்க், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் என்ன, முதல் கமர்ஷியல் பேங்க் இந்தியர் யார் ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் உங்களோட ஸ்கூல் புத்தகத்திலேயே இருக்கும். ஓகேவா? அதே இப்போ +2ல 6வது லெசன் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். அதை தாண்டி சிலது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்கூல் புக்லயே உங்க 80% கவர் ஆயிடும். சில விஷயத்த தான் நீங்க நெட்ல தராப்பல இருக்கும். உங்களோட +2 புக் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். +1 புக்ல வந்து பார்த்தோம்னா அந்த 7th லெசன் டு 10th லெசன், இந்த ஒரு 3 லெசன்ஸ் வரும். அது இந்த 2மே போதுமானது எக்கனாமிக்கு. ஓகே, சில விஷயம் நீங்க நெட்ல தேடுறாப்போல இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். நீங்க அது இல்லையா நெட்ல தேடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே சோர்ஸ் கிடைக்கலன்னு என்கிட்ட கேளுங்க, நான் ஏதாச்சும் இருந்தா நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, மோஸ்ட்லி ஹிஸ்டரி தெரிஞ்சிருச்சு. முதல்ல கமர்ஷியல் பேங்க் பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து எஸ்பிஐன்றது, இப்ப நம்ம சொல்றோம் எஸ்பிஐன்னு, ஒரு காலத்துல அது பேர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருந்தது. அது எப்போ உருவாக்குனாங்க, அது எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, நாட்டுடைமை ஆக்குனாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1969ல ஒரு 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 1918ல ஒரு 6 பேங்க், ஆக மொத்தம் ஒரு 20 பேங்க் வந்து பார்த்தோம் நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. ஏன் ஆக்குனாங்க, என்னென்ன பேங்க்ல, அதெல்லாம் கொஞ்சம் கியூரியஸா படிங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன, மேஜர் இனிஷியேட்டிவ். இந்த பேங்கிங்ல வந்து பார்த்தோம்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்க அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா முக்கியமான இனிஷியேட்டிவ் சொல்ல போனா லீடு பேங்க் ஸ்கீம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ், ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள்லாம் வந்து லோனே தர மாட்டாங்க ஒரு காலத்துல. ஓகேவா? அப்போ வந்து இந்த பேங்க்லாம் வந்து பார்த்தோம்னா தனியாருக்காக இயங்குச்சு. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் நேஷனலைஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு வந்து லோன் தரணும், எஜுகேஷனுக்கு லோன் தரணும், கம்பல்சரியா நீ வந்து லோன் கொடுத்தே ஆகணும்ன்ற ரூல்ஸ் வந்து போடுறாங்க. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்ற முறை மூலமா.
ஸோ இது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. கோஆபரேட்டிவ் பேங்க், ஓகேவா, கூட்டுறவு வங்கிகள் இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குன்னா இது எல்லாத்தையும் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்து பார்த்தோம்னா சில பேங்க், சில நிறுவனங்கள் வந்து பார்த்தோம்னா பேங்க் இல்லை, ஆனா பேங்க் மாதிரி வேலை செய்யும். நான் பேங்க் ஃபைனான்சியல், ஓகேவா. நம்ம பார்த்துருப்போம் டாடா கேபிட்டல், எல்ஐசி, ஆதித்யா பிர்லா, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் அதுல என்ன, அதுக்கு கிரைட்டீரியா என்னன்றத தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மணப்புரம் கோல்ட் லோன் இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் என்பிஎஃப்சில வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பேங்கிங்லயே வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான பேங்கிங் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ், இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்கு பாருங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக பேங்கிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஃப்சிஎல், ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஐடிபிஐ, ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொழிற்சாலை, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 1000 கோடி, ஒரு 500 கோடி காசு தேவைப்படும். அவங்க நேரம் போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால உட்காந்து எனக்கு ஒரு 500 கோடி கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு பிரான்ச்ல கேட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த 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 பேங்க்லயே அவ்வளவு காசு இருக்காது, அந்த பிரான்ச்லயே. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய காசு எல்லாம் தேவைப்படுது, உனக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி தேவைன்னா அவங்களாம் இந்த இண்டஸ்ட்ரியல் பேங்க் கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க் தரும். அதெல்லாம் இந்த பேங்க் தான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். சிட்பி, முத்ரா, முத்ரா பேங்க் பார்த்திருப்போம்ல. முத்ரால வந்து பார்த்தோம்னா இந்த சிசு, தருண் அந்த மாதிரி கடன் தருவாங்க. ஸோ முத்ரா இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ இண்டஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் முக்கியத்துவம் தருவாங்களான்னு பார்த்தா இல்ல, அக்ரிகல்ச்சர் பேங்க் இருக்கு, ஓகேவா. இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துக்கான பேங்க் இருக்கு. ஸோ என்னென்ன பேங்க் நம்ம பார்த்திருப்போம், நபார்டு. நபார்டு என்ற ஆர்கனைசேஷன் மூலமா பார்த்தோம்னா இங்க வந்து கோஆபரேட்டிவ்ஸ்க்கு வந்து லோன் தருவாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க், ஸ்மால் பேங்க், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேங்க் இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பேங்க்குகளை உருவாக்குறாங்க. அது வந்து அந்த லோக்காலிட்டியில மட்டும்தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்க பேங்கிங்ல படிக்க வேண்டியிருக்கும். ஸோ பேங்கிங் எடுத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு டாபிக்ஸை படிச்சு அதை புரிஞ்சு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் வந்து எழுதுறோம், ஓகேவா. ஸோ இதுக்கும் புரியுதா நம்ம போறது? Yes, sir. Clear, sir. சுப்பிரமணியன், ஏன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாகுது, அதுதான் கேட்குறேன். சரி, அடுத்து நான் பார்க்க போறது சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. இப்போ எப்படின்னா நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கிறேன். இந்த வார்த்தைக்கு நீங்க இது கீழே இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து இங்க பாருங்க, அதுக்கடுத்து இங்க ஸ்கூல் புக்ஸும் இருக்கு, ஓகேவா, அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஓகேவா. சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரெவன்யூ என்ன, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நிதி. இந்த நிதி எப்படி வரும்னா, ஒண்ணு வரி மூலமா வரும், இன்னொன்னு வரி இல்லாம வரும். அதுதான் வந்து டாக்ஸ் மூலமா வருது, இன்னொன்னு நான் டாக்ஸ் வந்து வருது. இப்போ டாக்ஸ் மூலமா நம்ம கட்டுறோம், இன்கம் டாக்ஸ், டைரக்ட் இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், இதெல்லாம் டாக்ஸ். இதே நான் டாக்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபீஸ், ஃபைன் இந்த மாதிரிலாம் போடுவாங்க நம்ம கிட்ட, ஓகேவா. நம்ம ஏதாச்சும் ஒரு போறோம்னா நமக்கு வந்து பார்த்தா பார்க்கிங் சார்ஜஸ் தருவாங்க, ஃபீஸ், ஃபைன், இந்த மாதிரி ஏதாச்சும் போடுவாங்க. இப்போ பைக்ல லைசன்ஸ், அதெல்லாம் நான் டாக்ஸ். இதை தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன், இதெல்லாம் உங்களோட +2 புக் எடுத்து படிச்சீங்கன்னா ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு. கேனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி, சர்டனிட்டி, எக்கானமி, அந்த மாதிரி ஒரு 4 பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அட்லீஸ்ட் இந்த பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் சொன்னது ஆடம் ஸ்மித், அந்த வேணா தெரிஞ்சு வச்சுங்க போதும். அதுக்கடுத்து டாக்ஸேஷன் டைப், மொத்தம் 3 விதமான டைப்ஸ் இருக்கும். ஒரு டாக்ஸ் வந்து நம்ம பண்றோம்னா 3 விதமா வந்து டாக்ஸ் வந்து போடலாம். ஒன்று வந்து ப்ரொபோஷனல், இன்னொன்று ப்ரோக்ரெசிவ், இன்னொன்று ரீக்ரெசிவ் அப்படின்னு 3ஆ பிரிப்பாங்க. ப்ரொபோஷனல்னா நீங்க எவ்வளவுனா சம்பாதிங்க, ஓகேவா. நீங்க 10% கட்டணும். பணக்காரனா இருந்தாலும் 10%, ஏழையா இருந்தாலும் 10%, யாரா இருந்தாலும் 10%, அந்த மாதிரி அது ப்ரொபோஷனல். இது ப்ரோக்ரெசிவ்னா உங்களோட சம்பளம் ஏற 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 டாக்ஸ் ரேட்டும் ஏறும், அது ப்ரோக்ரெசிவ். ரெக்ரெசிவ்னா உங்களோட சம்பளம் ஏற ஏற டாக்ஸ் ரேட்டு குறையும், ஓகேவா. இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்கு. இந்தியாவில் எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க இந்த இதெல்லாம் பாத்துக்கிறேன், ஓகே. சரி, ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸை பொறுத்த 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. ஸோ நேர்முக வரியில எதெல்லாம் வருது, ஸோ இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ், எஸ்டேட் டாக்ஸ், இது எல்லாமே நேர்முக வரி. நேரடியாக உங்ககிட்டயே வந்து காசு வாங்க, நம்ம தான் தரணும், அதை நம்ம தூக்கி யாருக்கிட்டே போட முடியாது. இது இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. நமக்கே தெரியாம நம்ம கட்டி நிற்போம், ஓகேவா. நம்ம போயிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம்னா 10 rupees, ஆனா நம்ம வந்து பார்த்தோம்னா அதுல ஒரு 50 பைசோ இல்ல 1 rupee வந்து பார்த்தா டாக்ஸ் கட்டிருப்போம், நமக்கே தெரியாது, ஓகே. அது இன்டைரக்ட் டாக்ஸ். எக்ஸாம்பிள்
சர்வீஸ் டேக்ஸ், சேல் டேக்ஸ், கஸ்டம் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். இதெல்லாம் ஒரு மூவி போய் நம்ம டிக்கெட் புக் பண்றோம்னா அதுலயே நம்ம கிட்டே டேக்ஸ் வாங்கிடுவாங்க, அந்த டிக்கெட்லயே சேர்ந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து மறைமுக வரி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எது எதுல நேர்முக வரி, எது எதுல மறைமுக வரி, டைரக்ட் டேக்ஸ்க்கு இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு என்ன வித்தியாசம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா செஸ், சர்சார்ஜ். ஓகேவா? இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள், ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்கணும்னா நமக்கு சர்சார்ஜ் போடுவாங்க, டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போடுவாங்க, செஸ் போடுவாங்க, 0.5% இல்ல 1%, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுவாங்க, வாங்குவாங்க. ஓகேவா? இதுதான் செஸ், சர்சார்ஜ். அவ்வளவு என்னன்னு பாத்துங்க. ஓகேவா? அது எதுக்கு, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாட்டான டாபிக் ஜிஎஸ்டி. எப்பவுமே வந்து இஷ்யூவா மாறுது. ஸோ ஜிஎஸ்டி எப்ப கொண்டு வந்தாங்க? ஜூலை மாசம் 1ஆம் தேதி 2017 கொண்டு வந்தாங்க. இதோட ஹிஸ்டரி தெரிஞ்சு வச்சுங்க. முதல்ல ஜிஎஸ்டி எந்த நாட்டுல கொண்டு வந்தாங்க? ஸோ இந்த பிரான்ஸ் நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதோட ஹிஸ்டரி தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்தியா உலகத்துல எத்தனாவது நாடா கொண்டு வந்தாங்க அது தெரிஞ்சு வச்சுங்க. இதோட ஸ்ட்ரக்சர், டைப்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட 3 டைப்ஸ் இருக்குல்ல, சென்டர், ஸ்டேட், இன்டிகிரேட்டட். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்லாப் இருக்கு, 0, 5, 12, 18, 28, எந்தெந்த பொருள்லாம் எதெல்லாம் வரும்ன்றது ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து முக்கியமா ஜிஎஸ்டி கவுன்சில், இதோட ஆர்டிகல் என்ன, ஓகே, கான்ஸ்டியூஷன் இதோட ஆர்டிகல் என்ன, இதோட சட்ட திருத்தம் எப்போது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்போ, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. அந்த கவுன்சில் ஒரு முடிவு எடுக்கணும்னா எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்கணும், ஒரு மீட்டிங் நடக்கணும்னா எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கணும், கோரம் 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 சொல்லுவாங்க. இத்தனை பேர் இருந்தா அதுல மீட்டிங் நடத்தலாம். இல்ல யார் யார மெம்பர்ஸா இருக்காங்க, யாரு சேர்மனா இருப்பாங்க, எல்லாத்தையும் படிச்சிருங்க ஜிஎஸ்டில. ஓகே, இவ்வளவுதான் கேட்பாங்க. நான் சொன்னதை தாண்டி ஜிஎஸ்டில வர போறது இல்ல. ஓகே, ஸ்கூல் புத்தகத்துல ஜிஎஸ்டி பத்தி இருக்காது, நீ இன்டர்நெட் தான் சோர்ஸ் செக் பண்ணணும். ஜிஎஸ்டி பத்தி சும்மா மேலோட்டமா கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது, ஏன்னா இதெல்லாம் இப்போ உருவாக்குறது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். எப்படின்னா என்னன்னா பட்ஜெட். ஓகேவா? பட்ஜெட் படிச்சாதான் இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. ஸோ பட்ஜெட்னா என்ன, இதுவும் பார்த்தோம்னா உங்க ஸ்கூல் புத்தகத்திலேயே இருக்கும், +2 எக்கனாமி. ஓகேவா? ஸோ பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் எப்படி பாஸ் பண்றாங்க, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன. ஓகேவா? பட்ஜெட்ல பார்த்தோம்னா செலவுகள் இருக்கும், வரவுகள் இருக்கும், ரெசிப்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். எந்த மாதிரி அதுலயே வந்து பார்த்தா 4 பிரிச்சிருப்பாங்க. ஸோ எது எதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? மோஸ்ட்லி ஒரு லோன்னா அது எதுல வரும். ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியரா தெரியணும். ஒரு வார்த்தை சொன்னாவே அது கேபிட்டலா, ரெவென்யூவா, ரெசிப்ட்ஸா, எக்ஸ்பெண்டிச்சரா, இதெல்லாம் உங்களுக்கு குழப்பினாலும் நீங்க சொல்லிடணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், அழகா புரிஞ்சுக்கலாம். அது டவுட்னா கேளுங்க, நான் சொல்றேன் அப்புறமா. ஓகே, சரி. அடுத்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஒரு 3 விதமான பட்ஜெட் வந்து பிரிப்பாங்க. பேலன்ஸ்டு பட்ஜெட், வரவும் செலவும் ஒன்னா இருக்கும். சர்ப்ளஸ் பட்ஜெட், ஓகே, நமக்கு வரக்கூடிய காசு அதிகமா இருக்கும், செலவு கம்மியா இருக்கும். டெபிசிட் பட்ஜெட். ஸோ இந்தியா போன்ற டெவலப்பிங் நாட்டுல எப்பவுமே டெபிசிட், கடன் 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 இருந்துனே இருக்கும். ஸோ டெபிசிட் பட்ஜெட். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய பட்ஜெட் டைப்ஸ் இருக்கு. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கோடெல்லாம் அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடு போடுவாங்க, அதான் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். அவுட்கம் பேஸ்டு பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு துறை நல்லா செயல்பட்டா அந்த துறைக்கு அதிகமான காசை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு துறை சரியா செயல்படா அது கம்மியான பட்ஜெட்டை வந்து செய்வாங்க. ஓகேவா? இது அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட். ஒவ்வொரு துறையை பொறுத்து காசு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணுவாங்க நம்ம கொடுத்த காசு வந்து சரியா வேலை செஞ்சுதா இல்லையான்னு. அது அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட். ஜெண்டர் பட்ஜெட், பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் ஜெண்டர் பட்ஜெட். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் இந்த எல்லா பட்ஜெட் நம்ம பயன்படுத்தியிருப்போம். எந்தெந்த வருஷம் எந்தெந்த பட்ஜெட்லாம் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெபிசிட். கவர்மெண்டோட பற்றாக்குறைகள், நிறைய பற்றாக்குறை வரும். ரெவென்யூ டெபிசிட், ஓகேவா, பட்ஜெட் டெபிசிட், பிசிக்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட், மானிட்டரி டெபிசிட். இந்த மாதிரி ஒரு 5 விதமான டெபிசிட் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பட்ஜெட் டெபிசிட்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ. இந்த மாதிரி அந்த ஃபார்முலாவோட ஸ்கூல் புத்தகத்துல இருக்கும். இது 5த்தையும் படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி இதை வந்து எக்ஸாம்ல கேட்டுனே இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க பாலிட்டியில. கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டென்ஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்டு, இந்த 3 ஃபண்ட் இருக்கும். இந்த 3த்தோட ஆர்டிகல் என்ன, இதை வந்து யார் எடுக்கலாம், யார் பயன்படுத்தலாம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட்னா என்ன, முக்கியமா இன்ட்ரீம் பட்ஜெட்னா என்ன, ஏன்னா இந்த வருஷம் இன்ட்ரீம் பட்ஜெட், எலெக்ஷன் டைம், ஆட்சி முடிய போகுது. அதனால வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து
ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பட்ஜெட்ல தெரிஞ்சுக்கனாவே மேல இருக்கிற டாபிக் உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ மேல இருக்கிறது பார்த்தா ஒரு கீவேர்டு தான், ஆனா அதுக்குள்ள இந்த டாபிக்ல ஒளிஞ்சுன்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹிஸ்டரி தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் ஃபைனான்ஸ் கமிஷன் ஓட சேர்மன் யாரு, முதல் ஃபைனான்ஸ் கமிஷன் எந்த வருஷம் டு எந்த வருஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும், இப்ப புதுசா போட்டிருக்கக்கூடிய 16வது ஃபைனான்ஸ் கமிஷனுக்கும் உங்களுக்கு தெரியணும். 15வது என்கே சிங்கு, 14வது யாரு, 1வது யாரு, 2வது யாருன்னு அது எல்லாமே கேட்கறாங்க இப்ப அடிக்கடி. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. மொத்தம் 5 பேர் இருப்பாங்க ஃபைனான்ஸ் கமிஷன்ல. இதெல்லாம் நீங்க பாலிட்டிலையும் படிப்பீங்க, இங்கேயும் படிச்சு வச்சுங்க, ஆர்டிகல் 280 எல்லாத்தையும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபைனான்ஸ் கமிஷன். அடுத்து நான் பார்க்க போறது பிஸ்கல் பாலிசி. ஸோ பிஸ்கல் பாலிசி பொறுத்தவரைக்கும் இதுவும் உங்க ஸ்கூல் புக் தான். பிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்: டாக்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், டெப்த். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 தான். 3 எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ், பிசிக்கல் பாலிசி 2ஆ இருக்கும் ஆல்ரெடி. ஓகே, ஒன்னு அதிகமா செலவு பண்ணக்கூடியது, ஒன்னு செலவே பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பென்ஷனரி, கான்ட்ராக்டரி. அதுக்கடுத்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்காது. இந்த ஆக்டை தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 2003 எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். இந்த கவுன்சில், இதோட சேர்மன் யாரு, இந்த கவுன்சில் ஏன் உருவாக்குனாங்க, இது ரெண்டும் உங்க ஸ்கூல் புத்தகத்துல இருக்காது. இது நீங்க நெட்ல தேடி படிச்சீங்க. இதுல இருந்து ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளவுதான் இந்த வாட்டி நீங்க எக்கானமில படிக்க வேண்டியது இருக்கக்கூடிய எல்லா மேஜர் டாபிக்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு புரியல, மிஸ் பண்ணியிருந்தா நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் எப்படிங்க சார்? கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக் பேசிக்னா சர்வே, எக்கனாமிக் சர்வே எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ கொஸ்டின் இப்போ பேப்பர்ல பட்ஜெட், இப்போ நீங்க பட்ஜெட்னு 20 படிக்கிறீங்க கொஸ்டின் இங்க. தான். சொல்லுங்க. இப்போ நீங்க பட்ஜெட்னு படிக்கிறீங்களா? இல்ல இந்த சார், 20 பட்ஜெட் கொஸ்டின் தான் 20 மினிட்ஸ்ல இருந்து கண்டிப்பா வராது. இல்ல, இப்போ நம்ம டெஸ்ட்ல வந்து மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் தான் கேட்க போறோம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பெருசா வராது, ஸ்டாட்டிக் தான் வரும் ஓகே உங்களுக்கு. ஏன்னா ஸ்டாட்டிக் நீங்க படிச்சா போதும். கரண்ட் ஓகே அஃபேர்ஸ்ன்றது இது அப்ளை பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க பட்ஜெட் படிக்கிறீங்கன்னா, இல்ல ரெவன்யூ டெபிசிட் இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா, இந்த வருஷத்தோட ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு, இந்த வருஷத்தோட பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு, அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்றது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இப்ப பேங்கிங் படிக்கிறேன்னா பேங்கிங்ல இருக்கக்கூடிய அந்த ரெப்போ ரேட் என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன, மானிட்டரி பாலிசி, அந்த மாதிரி இந்த வருஷத்துல நீங்க அப்ளை பண்றது தான் இது. ஓகேவா? ஸோ நீங்க அதனால இதுல இருக்கிற மோஸ்ட்லி இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தோம்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கப்படும். ஸோ அதே போல வந்து எல்லா கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் வரப்பதில் ஒரு 15 கொஸ்டின் வந்துன்னா ஒரு 10 to 12 கொஸ்டின் உங்களுக்கு ஸ்டாட்டிக் தான் வரும். ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸை மைய பத்தி இருக்கும் எக்கானமில. இப்போ எப்படின்னா அப்ளை பண்ற அவ்வளவுதான் இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கலாம், ஈஸி தான். ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்டிக் இருக்கு, ஓகேவா? இது ஓகே சார். சரி, வேற யாராச்சும் கிளியரா? ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது யூனிட் 9. ஸோ யூனிட் 9 என்ன பார்ப்போம். ஸோ யூனிட் 9 யூனிட் 9ல உங்களுக்கு எந்தெந்த டாபிக், யூனிட் 9 பத்தி 10 கொஸ்டின் வருது. ஸோ அட்லீஸ்ட் பேசிக்கான தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் தமிழ்நாடு, இந்தியா, இதுதான் உங்களோட சிலபஸ், ஃபர்ஸ்ட் சிலபஸ். ஸோ ஸ்கூல் புக்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நீங்க பாத்துக்கலாம். ஸ்கூல் புக்ஸ்ல உங்களுக்கு பெருசா அதுல வந்து கவர் ஆகாது, ஓகேவா? ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும். பட் நீ கொஞ்சம் இன்டர்நெட், யூடியூப்ல பார்த்தோம்னா உங்களுக்கு சுரேஷ் ஐஎஸ் அகாடமில யூனிட் 9 கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இது தாண்டி நிறைய இன்ஸ்டியூட்ல கூட யூனிட் 9 கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, அதே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே பாருங்க, ரெஃபர் பண்ணலாம், ஓகேவா? அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிதா கவர் ஆயிருக்காது. உங்களுக்கு யாரு நல்லா நடந்தது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்து பாத்துக்கலாம், இல்ல நீங்க நான் சொன்னதை வச்சு நீங்க இன்டர்நெட்ல தேடி தேடி கூட படிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, ஒண்ணு. ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய 3 இண்டிகேட்டர். இதுல வந்து பார்த்தோம்னா 3 இண்டிகேட்டர் சொல்லியிருப்பாங்க: எஜுகேஷன், ஹெல்த், இன்கம். இதை வச்சுதான் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு மனித வளத்தை வந்து குறியீடு வந்து செக் பண்ண போறாங்க, ஓகேவா? எஜுகேஷன், ஹெல்த், இதை யாரு முதல்ல கொண்டு வந்தாங்க, டெவலப்டு, யார் கொண்டு வந்திருப்பாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. இப்போ இதை பத்தி எக்ஸ்ட்ரா இதை பத்தி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவோட ரேங்கிங் என்ன, கடைசி
இந்த வருஷமும் சரி, போன வருஷம் தான், போன வருஷம் ரேங்கிங் இருக்கு, போன வருஷம் ரேங்கிங் என்ன, அது முந்தின வருஷம் ரேங்கிங் என்ன. ஓகே, இந்தியா வந்து மொத்தம் உலக நாட்டுல எத்தனாவது இடம், இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 0.6, 0.62 அது மாதிரி பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சு கேட்பாங்க. 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2019 பார்த்தோம்னா 0.647 அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உலக அளவுல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஒண்ணு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ உலகத்துல ஃபர்ஸ்ட் யார், HDAல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. கடைசி யார் இருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா நம்ம மீடியம் ரேஞ்சில் இருக்கோம். ஓகே, மொத்தம் 4 பிரிச்சிருப்பாங்க. வெரி ஹை, மீடியம், லோ. நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இடைப்பட்ட இடத்துல இருக்கோம். ஓகேவா. அடுத்து வேற என்ன முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தோம்னா, இந்த HDAல ஸ்டேட் வைஸ் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. கடைசியா வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸ் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க நல்லா பாத்துங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா கடைசியா இது எப்போ கொடுத்தாங்கன்னா 2018 கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா ஃபர்ஸ்ட், சண்டிகர் வந்து பார்த்தோம்னா UTல ஃபர்ஸ்ட், கோவா செகண்ட், அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. 2018 HDA ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு எத்தனாவது இடம்னு பார்த்தோம்னா இந்திய அளவுல பார்த்தோம்னா 6வது இடம் தமிழ்நாடு வந்திருக்கும். ஓகேவா. ஸோ கடைசி 5 ஸ்டேட் என்ன அது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பெரிய ஸ்டேட்டு சின்ன ஸ்டேட்டு ஒட்டுமொத்தமா எடுத்தோம்னா இந்தியா 6வது இடம். ஆனா பெரிய மாநிலம் எடுத்தோம்னா 3வது இடம். அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல தமிழ்நாடுல பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியா கொடுத்துருப்பாங்க. அது எப்ப கடைசியா கொடுத்தாங்கன்னா 2017 அத்தோட கொடுக்கல. ஸோ அந்த ரிப்போர்ட்டை தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப தமிழ்நாட்டுல எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமா HDA இருக்குன்னா கன்னியாகுமரி. 2வது வந்து பார்த்தா விருதுநகர். இதுதான் அதிகமா இருக்கு. கம்மியா குறைவா இருக்குது பார்த்தோம்னா அரியலூர். இதுதான் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி கடைசி ஒரு 3, ஃபர்ஸ்ட் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் வைஸ். இது 2017 மட்டும் தான் இருக்கும். இது உங்களோட ஸ்கூல் புத்தகத்திலேயே இருக்கும். ஓகேவா. இந்த தமிழ்நாடை பத்தி இருக்குது, ஸ்கூல் புத்தகத்திலேயே இருக்கும். அதே போல இந்தியா அளவுல தமிழ்நாடை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. உலக அளவுல இந்தியா பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. இது யார் டெவலப் பண்ணாங்க, ஓகேவா, எப்ப டெவலப் பண்ணாங்க, இது எப்பத்துல இருந்து இந்த இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு இந்த HDA வந்து ஒருத்தர் மாத்திருப்பாரு, ஒரு இந்தியர். ஓகேவா. அது யாரு, ஓகேவா, குகான்னு ஒருத்தர் வருவார். ஓகேவா. அவர் வந்து இந்த HDA பார்த்தோம்னா HDA1, HDA2, HDA3, HDA4ன்னு இவர் ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டு இருப்பார். ஸோ அவரை பத்தி அவர் எந்த வருஷம் வெளியிட்டார் இதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா. இது புகா சம்திங் பேர். இதை தாண்டி HDA மட்டும் போதுமானு கேட்டாங்கன்னா பத்தாது. இதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் இது வரைக்கும் நம்மளோட TNPSC பழைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. என்னென்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். போன குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதை தாண்டி வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்த 6 இண்டெக்ஸையும் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இதுல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் எதை வச்சு இதை கால்குலேட் பண்றாங்க, இந்தியாவுக்கு என்ன இடம், ஓகே, உலக அளவுல இந்தியாவுக்கு என்ன இடம், எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க, இதுதான் முக்கியம். சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க, ஒரு சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்னென்னலாம் வந்து அடிப்படையா வச்சுக்கிறாங்க, ஒரு காரணிகளை அவங்க வந்து வச்சுக்கிறாங்கன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். முக்கியமா பார்த்தோம்னா இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 3 இண்டிகேட்டர், 3 டைமென்ஷன் 10 இண்டிகேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் UNDPயும் வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதுவே இதுல போதுமானது. ஓகேவா. சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறீங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன். இது யாரு வெளியிடுறாங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா சேவ் த சில்ட்ரன் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பும் யுனெஸ்கோவும் சேர்ந்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு படிக்கிறீங்களா, இது யார் வெளியிடுறாங்க, யுனைடெட் நேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அவங்க வெளியிடுறாங்க. இந்தியாவுக்கு இத்தனை ரேங்கிங். இது முதல்ல இது யார் சொன்னாங்கன்னா பூட்டானை சேர்ந்த ஒரு பிரசிடென்ட் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அவர் தான் இது முதல்ல உலகத்துல டெவலப்மெண்ட்லாம் தாண்டி சந்தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஒரு நாடு எவ்வளவுதான் பெரிய நாடா இருந்தாலும் மக்கள் சந்தோஷமா இருந்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லைன்னு இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸை உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, அது கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லியிருப்பாரு. அதை வந்து இப்ப வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸை உலக அளவுல வெளியிடுறாங்க. ஸோ இந்த எல்லா இண்டிகேட்டர்ஸ் படிச்சீங்கன்னா போதும், இந்த டாபிக் ஓவர். ஓகேவா. அடுத்து இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்
இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. பாருங்க, இந்த யூனிட் 8, இந்த யூனிட் 9 இதெல்லாம் ஒரு காலத்துல ஹிஸ்டரி தான். ஓகேவா? ஹிஸ்டரியில இருந்ததுதான் தனித்தனியா இப்ப கொடுத்துட்டாங்க. இது என்னன்னா சோஷியோ ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நடந்த சீர்திருத்த இயக்கங்கள். ஓகே, அதனால மோஸ்ட்லி இதுல இருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டேன். ஏன்னா யூனிட் 8 நம்ம நிறைய படிச்சிட்டோம். ராமலிங்க அடிகள் படிச்சோம், அவரை பத்தி படிச்சோம். அதுக்கடுத்து பெரியார் சமூக சீர்திருத்தங்கள், அதுல வந்து சுயமரியாதை இயக்கம் பார்த்தோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்த இயக்கங்கள் தான். ஓகே, வள்ளலாறு, அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஐயாவடி அவரு, ஓகே, வைகுண்ட அவரு, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எடுத்த சீர்திருத்த இயக்கங்களை பத்தி தான் இந்த கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம போன வாரமே நிறைய படிச்சு எழுதிட்டோம். அதனால இதுல இருந்து பெருசா நான் கொஸ்டின் கேட்க பதில. ஓகே, இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. இது உங்களுக்கு யூனிட் 8 கவர் ஆயிடும். இம்பாக்ட் கேட்கறாங்க. இதனால இம்பாக்ட் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்து என்ன இருக்கும், கேஸ்ட் சிஸ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா டெம்பிள் என்ட்ரி, நிறைய பேர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கேட்கும்போது என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கும், படிப்பறிவு எழுத்தறிவு வந்திருக்கும், அந்த மாதிரி மக்கள் இடையில ஒரு நல்லது நடந்திருக்கும். அதுதான் இம்பாக்டா கேட்பாங்க. மோஸ்ட்லி பெருசா கொஸ்டின்ஸை கேட்கறது இல்லை எக்ஸாம்ல. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகேவா? எப்ப இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா மேஜர் ஸ்கீம்ஸ் தான் இருக்கணும். எந்த மைனர் ஸ்கீம்ஸ் நீங்க படிக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு பேர் சொல்லக்கூடிய திட்டம். இப்போ ஒரு டிஎம்கே இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து அந்த காலத்துல நாங்க இது பண்ணோம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நாங்க கொடுத்தோம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப இதுவெல்லாம் போக தேவையில்ல. ஓகேவா? நம்ம காமராஜர் விட்ட முக்கியம் சில ஸ்கீம்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு வச்சுங்க, என்ன முக்கியமான ஸ்கீம்ஸ்னு. இப்போ வந்து பார்த்தோம்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இது யார் வெளியிட்டாங்க அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்க அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சுதந்திரம் அடைஞ்சோடனே இப்போ மிட் டே மீல் ஸ்கீம் சொல்றாங்க. அப்ப இது வந்து காமராஜர் ஆரம்பிச்சாரு, 1955 ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். ஓகேவா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1958 காமராஜர் பீரியட்ல உருவாக்குனாங்க. காமராஜர் அவரோட பீரியட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கட்டினாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா இருந்தது. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணாங்க, ஓகே, காமராஜர் அவரோட காலத்துல. அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து யார் சிஎம் வந்தாரு, அண்ணா. அண்ணா டைம்ல வந்து பார்த்தோம்னா படியரிசி திட்டம், வீராணம் குடிநீர் திட்டம். ஓகேவா? மெட்ராஸ்ன்றது தமிழ்நாடா மாத்தினாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட், சுயமரியாதை திருமணத்தை 1968 நடந்தது. இரண்டாவது தமிழ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஓகேவா? இந்த மாதிரி அடுத்து கலைஞரோட பீரியட்ல என்னாச்சு, ராஜமன்னார் கமிட்டி கலைஞர் உருவாக்குனாரு. இந்த தமிழ் தாய் வார்த்தை கலைஞர் தான் வந்து கொண்டு வந்தாரு 1917. ஓகேங்களா? குடிநீர் திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், சிப்காட்டு, இந்த நிறைய என்னென்னலாம் முக்கியமான ஸ்கீமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா நீங்க எடுத்து வச்சுங்க. இப்ப அப்படியே நம்ம முக்கியமான இடத்துல வந்தாச்சு. இப்ப ஜெயலலிதான்றீங்களா, அவங்கள பத்தி அவங்க இருந்த டைம். இப்ப அண்ணா சரி எம்ஜிஆர் பீரியட்ல என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்ததுன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? தொட்டில் குழந்தை திட்டம் யார் கொண்டு வந்தாங்க? ஓகேவா? அது எதுக்கு, அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீம். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இப்போ 2021 இருந்து வந்த டிஎம்கே கவர்மெண்ட். ஓகே, அந்த பயணம், விடியல் பயணம், என்னென்ன ஸ்கீம், பெண் கல்விக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. மோஸ்ட்லி ஸ்கீமு, வருஷம், ஆப்ஜெக்டிவ் எல்லாமே முக்கியமா தான் இருக்குன்னு தவிர எதுவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் போத்தாவில்ல. அதுக்காக அம்மா குடிநீர் அந்த மாதிரி அந்த டைம்ல விட்டதெல்லாம் ரொம்ப டீப்பெல்லாம் போவேனா. சில முக்கியமான ஸ்கீம். ஓகே, சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இப்ப காலை உணவு திட்டம், இது ரெண்டும் எல்லாமே முக்கியம். அதாவது சொசைட்டில ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? தாய் ஸ்கீம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கிய. சமத்துவபுரம், இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சொசைட்டில ஒரு இம்பாக்ட். அதுக்கடுத்து இந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் அதுல கேட்பாங்க. அடுத்து ரிசர்வேஷன். ஓகேவா? ரேஷனல் பிகின் ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் ரிசர்வேஷன் கொடுக்கணும்? ஓகே, இதுக்கெல்லாம் நீங்க யூடியூபோ இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல பெருசா சோர்ஸ் இருக்காது. நீங்க சுரேஷ் அகாடமியோட யூடியூப்ஸ் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரிசர்வேஷனோட தேவை என்ன, அது தெரிஞ்சு வச்சுங்க.
கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ஆர்டிகல்லாம் ரிசர்வேஷனை பத்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15, 16, 46, 243D, 243T, இந்த மாதிரி ஆர்டிகல் என்னென்னலாம் இருக்கு ரிசர்வேஷனை பத்தி. ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வேஷன், ரிசர்வேஷனோட வரலாறு. முதல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா, 1854 ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான நான் பிராமின்ஸ் மக்கள் படிக்காம வந்திருப்பாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் இந்த பிராமின்ஸ் மட்டும் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த செங்கல்பட்டுல வந்து பார்த்தோம்னா பஞ்சமி லேண்ட் ஆக்ட் 1892 இந்த பஞ்சமி நிலத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய நில விவசாயிகளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அங்க ஆரம்பிச்சு மோர்லே மின்டோ ரிஃபார்ம், ராயல் கமிஷன். ஸோ இப்படியே நீங்க வந்து ரிசர்வேஷனை பத்தி படிங்க. முக்கியமா வந்து பார்த்தோம்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா இந்த சுப்புராயன் 1926 இருக்கும்போது அவர் வந்து பார்த்தோம்னா கோட்டா முறையை வந்து செயல்படுத்தி இருப்பாரு. ஓகேவா, கோட்டா சிஸ்டம் எப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு எம்பிசி, ஒரு பிசி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குன்னு முதல் இந்த கோட்டா சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த சுப்புராயன். அந்த இண்டிபெண்டா அந்த சிஎம் அந்த நம்ம பேசியிருப்போம்ல அவர் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரீப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுக்கடுத்து இந்த சைமன் கமிஷன், அதுக்கடுத்து இந்த கம்யூனல் அவார்டு. அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன் பத்தி பிசிக்கு அவ்வளவு ரிசர்வேஷன் இருந்தது. எம்பிசின்ற ஒரு பிரிவு எப்போ உருவாச்சு, ஓகே, எஸ்சிஏ என்ற பிரிவு எப்போ உருவாச்சு, பிசிஎம் என்ற பிரிவு உருவாச்சு. இப்போ தமிழ்நாட்டுல 69% ரிசர்வேஷன் எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு, யாருக்கு எவ்வளவு சதவீதம், இதெல்லாம் கேட்பாங்க. இதை தாண்டி கேசஸ், முக்கியமா பார்த்தோம்னா கேசஸ் வந்து கேட்பாங்க. இந்திரா சாணி கேசஸ். ஓகேவா, இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்திரா சாணி கேசஸ். இன்னும் 2 ரிசர்வேஷன் கேஸ், நாகராஜ் கேஸ்னு ஒரு கேஸ் வரும். ஓகேவா, அது கேஸ் தெரிஞ்சிச்சு. கமிட்டிஸ், பேக்வர்ட் கமிஷன். இந்திய அளவுல வந்து பார்த்தோம்னா ஒரு 2 கமிட்டியும், தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம்னா ஒரு 2 கமிட்டி இருக்கும். இந்த ரெண்டு கமிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்திய லெவல்ல பார்த்தோம்னா இந்த பேக்வேர்டு இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க, கேல்கர் கமிட்டி. காக்கா கேல்கர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கமிஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம்னா பிபி மண்டல் கமிஷன். இதே போல் தமிழ்நாட்டுல 2 கமிஷன் உருவாக்கி இருப்பாங்க. யாருக்காச்சும் தெரியுமா? தமிழ்நாட்டுல 2 கமிஷன் தெரியுமா? சோ ஒன்னு வந்து பார்த்தோன்னா 1969 யாருக்குமே தெரியலையா? சட்டநாதன் கமிஷன். 1969 ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் சட்டநாதன் கமிஷன் ஒன்னு உருவாக்கி இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அம்பா சங்கர் கமிஷன் 1982 அம்பா சங்கர் கமிஷன். எல்லாம் ஆன்லைன்ல தானே இருக்கீங்க. ஓகே, அம்பா சங்கர் கமிஷன். இந்த 4 கமிஷன் ஞாபகம் வச்சுங்க, இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. இந்திய அளவுல இங்க இருக்கக்கூடிய பேக்வர்ட் கமிஷன் பிசி, பேக்வர்ட் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்திய அளவுல 2 கமிஷன். ஒண்ணு வந்து காக்கா கேல்கர், பிபி மண்டல். இந்த மண்டல் கமிஷனாலதான் ஓபிசிக்கு ரிசர்வேஷனே இருந்தது. ஓகேவா, அதை எதிர்த்துதான் இந்திரா சாணி கேஸ் நடந்தது. ஸோ இதெல்லாம் வரலாறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல இந்த ஓபிசில வந்து யாரு வந்து பிஎம்ஆ இருக்கும்போது இந்த ஓபிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கடைசியா வந்து பார்த்தோம்னா இப்போ இஎஸ்டபிள்யூ. இதுனா என்ன, யாரு கொண்டு வந்தாங்க, எந்த சட்ட திருத்தம், இதெல்லாம் வந்து யாராருக்கும் இந்த இஎஸ்டபிள்யூ கொடுப்பாங்க, இது ஒண்ணு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக 9th ஷெட்யூல்ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, 76வது சட்ட திருத்தத்து மூலமா 9th ஷெட்யூல்ல நம்மளோட ரிசர்வேஷனை வச்சிருப்பாங்க ஜெயலலிதா அவங்க. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கேன்சல் பண்ண முடியாம இருக்கு. ஓகேவா, இல்லைன்னா 50% மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட ரூல். ஆனா நம்ம 69% ரிசர்வேஷன் வந்து யூஸ் பண்றோம். இப்பவும் கேசஸ் எல்லாம் போடுறாங்க, அந்த கேசஸ் எல்லாம் குவாஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ இஎஸ்டபிள்யூக்கும் கடைசியா தெரிஞ்சு வச்சுங்க 103வது சட்ட திருத்தம். இவ்வளவு நீங்க ரிசர்வேஷன்ல படிக்கும். அடுத்து வந்து பார்த்தா எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு, ரோல் ஆஃப் இம்பாக்ட். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸோட இம்பாக்ட். ஓகேவா, நீங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா, இதுவே போதும். அதாண்டி தமிழ்நாடு எதெல்லாம் முன்னிலையில இருக்கு. இப்போ தமிழ்நாடுக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஓகே அப்படின்னா என்ன, அந்த அவார்டு எதுக்கு, ஏன் தமிழ்நாடு கொடுத்தாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல அதிகமான ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அதிகமான உணவுப் பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷமா அந்த அவார்டு நம்ம தான் வாங்குறோம். என்ன அவார்டு? கடந்த 5 வருஷமா அந்த அவார்டு வாங்குறோம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சார்.
இல்ல நான் சொல்றது தமிழ்நாட்டுல உணவுப் பொருட்கள் அதிகமா உற்பத்தி பண்றதுனால ஒரு அவார்டு வந்து நமக்கு தராங்க. கிருஷி கர்மா. கிருஷி கர்மா அவார்டு. சூப்பர். ஸோ கிருஷி கர்மா அவார்டு தமிழ்நாடு தான் வாங்குறாங்க. இதுதான் குரூப் மென்ஷன் அப்படி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னீங்களா, கரெக்ட். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்பர் 1ல இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த உதிரி வாகனங்கள், இந்த லாரி, இந்த மாதிரி நிறைய உதிரி வாகனங்கள்ல நம்ம தான் ரெடி பண்றோம். ஓகேவா? அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஃபேமஸா இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எக்கனாமிக்கா தமிழ்நாடு வந்து எல்லா இடத்துலயும் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க போதும் இதுவே. ஓகேவா? இவ்வளவுதான் நீங்க வந்து படிக்க வேண்டியது இருக்கும் இந்த யூனிட் 9ல. ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சு என்னென்ன படிக்கணும்னு? ஸோ ரெஃபர் பண்றதா நீங்க சுரேஷ் ஐஎஸ் அகாடமி வீடியோட ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதாண்டி ஏதாச்சும் நான் பார்த்து அந்த வீடியோ நல்லா இருந்தது, வேற ஏதாச்சும் உங்களுக்கு எந்த யூடியூப் பிடிக்குதோ அந்த யூடியூப் நீங்க ரெஃபர் பண்ணீங்க. ஓகேவா? நம்மள புத்தகம் நம்ம படிச்சிடணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம எந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்து நான் பார்க்க போது மேக்ஸ். ஸ்கூல் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி இன்ட்ரெஸ்ட் ஒரே ஒரு லெசன் தான் கவர் ஆகுது. 7வது 3rd term சாப்டர் 2. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 8th standard சாப்டர் 4. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா. ஓகேவா? நீங்க ஏதாச்சும் யூடியூப்ல ஏதோ ஒரு யூடியூப் போயிடுங்க. ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்க. ஒரு 8 வீடியோ இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு 10 வீடியோ இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சும்மா சொல்றேன், இது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 4 மணி நேரம், மொத்தம் 7 மணி நேரம் ஃபுல்லா போய் கத்துக்குங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் வரும், PNR/100 ஃபார்முலா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி டைப்ஸ்லாம் கொஸ்டின்ஸ்ல வருவாங்க. அதே போல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க டைப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. அதுக்கெல்லாம் மெத்தடு, ஃபார்முலா எல்லாத்தையும் போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு நேரம் ஸ்கூல் புக்ல வாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கத்துக்கிட்டீங்களா, நேரம் ஸ்கூல் புக்ல போயிட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸைஸ் சம், எக்ஸாம்பிள் சம் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. 6வது இந்த 7வது டேர்ம்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கத்துக்கணும். இதுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஒரு 25 கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணீங்க, பழைய கொஸ்டின் பேப்பர். இல்லைன்னா டவுன்லோட் கூட பண்ணலாம், நம்ம தான் PDF தரோம்ல கொஸ்டின் பேப்பர்லாம் PDF. அந்த PDFல இருக்கக்கூடிய எல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களால ஒரு 90%, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80%, 10ல் 8 கொஸ்டின் உங்களுக்கு ரைட் ஆகுதா, நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கத்துக்கினீங்கன்னு அர்த்தம். உங்களால ஒரு 4-5 தான் போட முடியுதா, அப்போ நீங்க சொல்லி கொடுத்த யூடியூப் சேனல் உங்களுக்கு நல்லா சொல்லி தரல. சப்போஸ் இல்ல நீங்க நல்லா கத்துக்கல, அப்போ நீங்க ஏன் நம்மளால இதை போட முடியல, உன்னையா நம்மளால இந்த 5 சம் போட முடியலன்னு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டுட்டு அது என்ன மெத்தடோ அதை போய் கத்துக்குங்க. மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்படி ஒர்க் அவுட் பண்ணா போதும். ஒரு 25 கொஸ்டின் பேப்பர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, சாலிடா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 25 into ஒரு 3 போட்டா கூட 75 கொஸ்டின்ஸ். அந்த 75 கொஸ்டின்ஸ்ல எல்லா விதமான மெத்தடும் அவங்க கேட்டிருப்பாங்க. எப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இப்ப இருந்து போனோம், நீங்க நேரம் போய் பழைய கொஸ்டின் பேப்பர் போட கடைசி ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துல. அப்ப இந்த 75 கொஸ்டின் பேப்பர்ல அவங்க எல்லா மெத்தடும் கேட்டிருப்பாங்க. நீங்க எல்லா மெத்தடும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிடும். இதோட உங்களை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எதுவுமே பண்ண முடியாது. இப்படிதான் வந்து மேக்ஸ் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஏன்னா நம்மள புத்தகம் மெயின்ஸ்ல இல்ல, 25 கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறீங்க, கத்துக்கிறீங்க, ஸ்கூல் புக்ல இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு 25 கொஸ்டின் அப்புறம் டவுன்லோட் பண்ணி வெறும் அந்த கொஸ்டின் தான் நீங்க தேடணும். அந்த 25 ஒவ்வொரு கொஸ்டின் 25 மேக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் போட்டு கூடாது. தேடுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வார்த்தை பார்த்தோன்னா அங்கேயே உட்காந்து சம் போடுங்க. ஓகே, சம் தெரியுது நமக்கு, இந்த மெத்தட் இந்த மாதிரி அடுத்த வாட்டி கேட்டாங்கன்னா போட்டுருவோம். ஏன்னா TNPSC பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நடக்கும் மேக்ஸ்ல. ஒண்ணு, 25 கொஸ்டின்ல ஆவரேஜ் 5 to 6 கொஸ்டின் அப்படியே பழைய கொஸ்டினே கேட்டுருவாங்க. நம்பரே மாறாது. நிறைய டைம் பாருங்க அந்த நம்பர் கூட மாறாம அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேவா? உங்களால வந்து ஒரு 23 கொஸ்டின் ஈஸியா போட முடியும். எப்படின்னா மெத்தடெல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? கொஸ்டின்ஸ்ல இருக்கிற டேட்டா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்றவன் 10 நாள் ஒர்க் பண்றான், பின்றவன் 20 நாள் ஒர்க் பண்றான், 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு நாள் ஒர்க் பண்றான் கேட்கறான்னு வச்சுக்க. இதை நீங்க போட்டு பார்த்துட்டீங்க, இதே மெத்தட் தான் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 15 நாள், இந்த இடத்துல 25 நாள். இப்போ இப்படி அப்படிதான் மாறும். ஆனா மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ 2 பேர் ஒர்க் பண்றாங்க, ஒருத்தன் போயிடுறான், ஒருத்தனே அந்த வேலையை முடிக்கிறான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். மெத்தட் தான். ஓகேவா? இப்போ 300 பேர் இருக்காங்க, 50 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 100 பேர் போயிட்டாங்க. இப்போ இந்த அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு இப்போ எத்தனை நாள் சாப்பாடு வரும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மெத்தடு தான். அந்த மெத்தடு கத்துக்குங்க, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்படிதான் மேக்ஸ் நீங்க ப்ராசஸா நீங்க பண்ணீங்கன்னா மேக்ஸ் ஈஸியா 23ன்றது வாங்கிடலாம், எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ இதுதான் மேக்ஸ். ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வந்து என் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பிடிஎஃப் நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.